ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். எனது வாழ்வில் அதிகமாக அற்புதங்களை செய்து வருகிற ஆண்டவரை நான் துதிக்கிறேன். என்னிடம் பாளையங்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டிற்கு என்னை கூப்பிட்டு இருந்தார்கள். அங்கே அந்த குழந்தைக்காக ஜெபிக்க என்ன சொன்னாங்க. அந்த குழந்தையை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி அதிசயமாக இருந்தது. ஏன்னா 2 விரல் தண்டி தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு, கை கால் எல்லாமே. அந்த பிள்ளை கர்ப்பிணியாக இருக்குது. வயிறு மட்டும்தான், அந்த கர்ப்ப பாத்திரம் மாத்திரம்தான் வெளியில் அப்படி தெரியுதே தவிர அந்த பிள்ளை உடம்புல ஒரு ஜீவனும் இல்லை. ஆண்டவர் ஜீவனை அவனுக்கு பலப்படுத்தி அவளுக்கு கர்ப்பத்தை கொடுக்கணும்னு ஜெபிச்சுட்டு வந்தேன். 3 நாள் கழித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க இந்த ஒரு மாதத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆலப்புழன்னு கேரளாவில். அப்போ அவங்க அப்பா போகும்போது ஜெபிச்சு அனுப்பிவிட்டேன். அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், நீங்கள் எனி டைம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அதை மாதிரி ஜெபம் பண்ணிவிட்டு போனாங்க. அங்கே போனால் 3 நாள் வரைக்கும் வலி தான் இருக்கிறத தவிர குழந்தைக்கு டெலிவரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2வது இங்கே முழங்காலில் நின்று நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் ஜெபிச்சு அனுப்பியிருக்கேன், உங்கள் நாமத்தை தூசணம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணேன். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அவர் அங்கேருந்து அந்த குழந்தையோட ஃபோட்டோவை அனுப்பி, என் பிள்ளை 2 பிள்ளைகளுமோ சுகப்பிரசவம் நடந்து நல்லா இருக்கிறா பிள்ளையும் தாயும் இருக்கான்னு எனக்கு என் செல்லுக்கு பிள்ளையோட ஃபோட்டோவையும் அனுப்பிவிட்டு ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். ஆண்டவர் இதை ஒரு பெரிய அற்புதத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுனால அவரை நான் துதிக்கிறேன். எல்லாருக்கும் நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏன் சொல்கிறேன்னா, சாட்சியாக என்ன நிறுத்தின மாதிரி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறுத்துவார். அது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெறுவீங்க. விசுவாசத்தோடு கேளுங்க, அற்புதங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.